சுவாமியே சரணமையப்பா. ஐயப்ப சுவாமியின் மகிமை பாகம் 39. பார்த்தீங்கன்னா ஐயப்பனோட மகிமைதான் பாருங்க. அவங்க அண்ணனான முருகப்பெருமான எப்படி தாம் பிள்ளைகிட்ட வரவழைச்சி அவரை வீட்டுக்கு அவர் இருக்கிற இடத்துல தான் அண்ணனை வரவைக்கிறார் பாருங்க. முருகப்பெருமான் வரக்க பாருங்க, வரவழைத்து அந்த முருகப்பெருமானின் பக்தியும் தம் பிள்ளைக்கு உணர்த்துறாரு பாருங்க ஐயப்பன். அதான் அவர் தத்துவமசி. பார்த்தீங்களா, தன்னுடைய அண்ணனான முருகப்பெருமான தம் பிள்ளையோட கனவுல வரவழைச்சி எப்படி ஒரு நாடகத்தையே நடத்துறாரு பாருங்க பகவான் ஐயப்பன். நடத்தி தான் அண்ணனை வீட்டுக்குள்ள வரவழைச்சு அண்ணன் தம்பியா வாழ்றாங்க பாருங்க. ஒரு தெய்வத்தை நீ அன்பாக பாசமாகவும் நீ கவனித்து கொண்டால் தன் குடும்பத்தையே வரவழைத்துக் கொள்வான் இறைவன். இதுதான் உண்மையான இறைவனிடத்துல யாரு வேணாலும் மனிதனிடத்தில் பொய்யாக நடிக்கலாம். இறைவனிடத்தில் நீ பொய்யாக நடித்தால் இறைவன் உன்னிடத்தில் இருக்க மாட்டான். இதுதான் உண்மையான வார்த்தை. என்ன ஐயப்பா, இதுதான் உண்மையான வார்த்தை. இறைவன்கிட்ட நீ நடிக்க முடியாதுயா, மனுஷங்கிட்ட நடிச்சிடலாம், கடவுள்கிட்ட நடிக்க முடியாது. அதுதான் உண்மையான வார்த்தை. இப்ப சிறுவாபுரி முருகனை பற்றி தான் சொல்ல போறேன். ஒரு காலத்துல சிறுவாபுரி முருகனை நான் வணங்கும் போது மனம் குமுர்ந்த, என்ன முருகப்பெருமானே நீ எப்படியாப்பட்ட கடவுள், நீ கோயில் இந்த அளவுக்கு இருக்கு, அந்த கீழே அந்த இதுவெல்லாம் அப்படியே பேர்த்திருக்கோம், விநாயகர் மேலாம் பாசம் பிடிச்சி போயிருக்கோம். நான் சொல்றது ஒரு 20 வருஷம் இருக்கும். பார்த்தீங்கன்னா பாசம் பிடிச்சிருக்கோம். என்ன முருகப்பெருமானை இப்படி இருக்கு உன் கோயில். ஆனா சாமி பயங்கரமா நல்லா பெருசா இருப்பார். ஆனா அன்னைக்கு அவரை கிட்ட போய் கும்பிட்டு அவருடைய கிட்ட அபிஷேகம், அவர் கருவறையில உட்காந்து நான் முருகப்பெருமானை பார்ப்பேன். அன்னைக்கு 20 வருஷத்துக்கு முன்னாடி முருகப்பெருமான அபிஷேகத்துல கிட்ட உட்காந்து பார்ப்போம். அவரு கோயில் இதுவாவது முன்னாடி எவ்வளவு சிறப்பா பார்த்துருப்போம் பாருங்க. அதுக்கப்புறம் அவரு அப்படியே ஒரு 20 வருஷம் அப்புறம் பார்த்தா இப்ப பாத்தீங்கன்னா அவர் பிரம்மாண்டமா நான் எப்படி நினைச்சனோ பகவான் அந்த அளவுக்கு நிக்கிறார். அண்ணாந்து பாக்குற முருகப்பெருமான, முருகப்பெருமானே இதுக்கு தானே நான் ஆசைப்பட்டேன், உன் கோயில் இந்த மாதிரி இருக்குன்னு நீங்க பிரம்மாண்டமா உயர்ந்து பல கோடி பக்தர்களுக்கு நீ அருள் புரிந்து அவர்களோட ஆசையெல்லாம் நீ நிறைவேற்றுறதால உன் கோயிலுக்கு இத்தனை பேர் வராங்க, அதுவே எனக்கு சந்தோஷம் பகவானே அப்படின்ட்டு. அன்னைக்கு பிக்கப் ஆகிறதுக்கு முன்னாடி கோயில்ல ஈஸியா பார்த்தேன், இன்னைக்கு பார்க்கறது கஷ்டம். ஆனா இன்னைக்கும் முருகப்பெருமான், சிறுவாபுரி முருகப்பெருமான் அன்னைக்கு எப்படி பார்த்தனோ அதே மாதிரி இன்னைக்கும் என்ன அருள்பாலிக்க வைக்கிறார். எந்த லைன்ல நிக்க மாட்டார், எங்க நிக்க மாட்டார், ஸ்ட்ரைட்டா உள்ள அவர் கருவறை விட்டு போயிடு, உள்ள இட்டு போய் பார்க்க வைப்பார். இதுதான் தொப்புள் கொடியான உறவு. மனிதனுக்கும் கடவுள் மீது பக்தி கொண்ட ஒரு அன்புக்கும் அந்த பாசத்தை எப்படி ஈர்க்கிறான் பாருங்க முருகப்பெருமான். அன்னைக்கு நான் மனம் குமர்ந்து நின்ற முருகனை பார்த்து இன்னைக்கு அவர் ராஜாவாக நிற்கிறார், ராஜா அலங்காரத்தோடு நிற்கிறார், சந்தோஷமாக பிரம்மாண்டமாக நிற்கிறார். இன்னைக்கு பல கோடி பக்தர்கள் கியூ நின்று அவரை வணங்குறாங்க. செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை எல்லா நாளையும் கூட்டமா இருக்கு. செவ்வாய்க்கிழமையிலையும் பயங்கர கூட்டம். இன்னைக்கு அதே செவ்வாய்க்கிழமை போனால் முருகப்பெருமான ஈஸியா பார்த்துட்டு வருவேன், லைன்ல நிக்கிறதே இல்லை. இதுதான் கடவுளோட இதுதான் ஆன்மீகம், இதுதான் சக்தி. அதான் சொல்றேன், மனிதத்தில் நீ ஏமாத்துற நினைச்சா நீ ஏமாந்து போகலாம், உன்னை ஏமாத்திட்டு போடுவான் இறைவன். ஆனா இறைவனை நீ ஏமாத்துறன்னு நினைச்சா உன்னை ஏமாத்திட்டு போய்கினே இருப்பான். அவன் அன்புக்கு கட்டுப்பட்டவன், பாசத்திற்கு கட்டுப்பட்டவன். உன்னை எப்படி பார்க்கணும்னு நினைக்கிறோம் அப்படி வந்து பார்த்துட்டு போயிடுவான் இறைவன். பாத்தீங்களா முருகப்பெருமானுக்கு எனக்குள்ள பந்தத்தை பாத்தீங்களா? ஒரு ஐயப்பனோட பக்தன் நானு, அவருடைய பக்தன் கூட இல்லை, நான் ஒரு ஐயப்பனோட பக்தன். ஆனா ஐயப்பனோட பக்தனா இருந்தால் தான் மீது பாசமாக இருக்கிறான், தான் மீது எவ்வளவு அன்பாக இருக்கிறான், என்னை பத்தி எவ்வளோ இதுவா நினைச்சவன். இன்னைக்கு அவனை நம்ம எப்படி காவ காத்து நிக்க வைக்கணும். டைரக்டா உள்ள இட்டு வர பாருங்க முருகப்பெருமான். சக்தி அவதாரங்களாக சக்திக்கு எட்டாத மனித உருவமே சரணமையப்பா. ஏன்னா நான் முருகனை பார்த்தாலும் சுவாமியே சரணமையப்பா தான் சொல்லுவேன். என் தெய்வம் தான்டா முருகப்பெருமான்னு சொல்லுவேன், என் தெய்வம் தான்டா ஐயப்பன். விநாயகர் கும்பிட்டாலும் ஐயப்பன் தான் சொல்லுவேன். ஏன்னா என்னுடைய ஐயப்பனோட அவதாரமா தான் எல்லா சக்தி தெய்வத்தையும் நான் பார்க்கிறேன். அதான் சொல்ல, என் உயிரில் கலந்து நாவில் புரளும் என் ஐயப்ப தேவா, குருவே துணை என் சுவாமியே சரணமையப்பா. ஓம் ஸ்ரீ பூதநாத சதானந்தா சர்வபூத தயாபரா ரக்ஷ மகாபாவு மகாசாஸ்திரே துல்லியம் நமோ நமக சுவாமியே சரணமையப்பா. அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனே சரணமையப்பா.